வணக்கம். நம்ம உள்ளங்கையில் ஒரு ட்ராப் பெட்ரோல் வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில்னஸை நாம் ஃபீல் பண்ண முடியும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பெட்ரோல் எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு திரவம். ஒரு திரவம் ஆவியாகணும்னா அதுக்கு வெப்பம் தேவை. இப்போ நம்ம உள்ளங்கையில் பெட்ரோல் வைக்கிற பொழுது எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல உள்ள ஹீட் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு பெட்ரோல் ஆவியாகிடும். அதனால் அந்த இடம் சில்லுன்னு நமக்கு ஃபீல் ஆகும். இது நம்ம ஸ்கூல்லையே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ இந்த அடிப்படையில் நாம் ஒரு புதுசாக ஒரு கருத்தை சிந்திப்போம். இப்போ சம்மரில் ட்ரிப் போகிறோம் காரில். ஹாட் சன்னி சீசன், வெயில் பயங்கரமாக அடிக்குது. அப்போ பெட்ரோல் டேங்க்கில் இருக்கிற பெட்ரோல் ஆவியாகி வெளில போயிடாதா? அப்படி போயிடுச்சுன்னா நமக்கு லாஸ் தானே, மைலேஜ் குறைஞ்சிடுமே. இந்த பிரச்சனையை இப்போ வர்ற கார்களில் எளிமையாக தீர்த்து விட்றாங்க. சார்கோல் கேனிஸ்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம காரில் வச்சு விட்றாங்க. அது என்ன கேனிஸ்டர் அப்படின்னா, இட்ஸ் லைக் ஏ பாக்ஸ், ஒரு பெட்டி தான். அதில் ஒரு இன்லெட் ஒன்று இருக்கும், அவுட்லெட் ஒன்று இருக்கும். அந்த கேனிஸ்டருக்குள்ளே, அதாவது அந்த பாக்ஸ்க்குள்ளே கறி துண்டுகளை போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது ஆக்டிவேட்டட் கார்பன்ஸ். அதுதான் சார்கோல் அப்படிங்கிறது. அது என்ன ஆக்டிவேட்டட் கார்பன்னா, அந்த சாதாரண உள்ள கார்பனில் உள்ள துளைகளை விட ஆக்டிவேட்டட் கார்பன்ஸில் நுண் துளைகள் அதிகமாக இருக்கும், பரப்பு அதிகமாக இருக்கும். இப்போ வெளியில் வெயில், கனத்த வெயில், ஹை டெம்பரேச்சர் இருக்குது, பெட்ரோல் கண்டிப்பாக ஆவியாகும். அப்படி ஆவியாகக்கூடிய பெட்ரோல் வெளியே போகாமல் இந்த கேனிஸ்டருக்குள்ளே வர ஆரம்பிக்கும் இன்லெட் வழியாக. ஒன்ஸ் இந்த கேனிஸ்டருக்குள்ளே வந்துருச்சுன்னா அங்கே உள்ள அந்த சார்கோல், அதாவது ஆக்டிவேட்டட் கார்பன் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்களா, அதெல்லாம் அப்சார்ப் பண்ணும். அதாவது அப்படியே மேலே இழுத்து வச்சுருக்கோம். ஃபுல்லாக அது அப்சார்ப் பண்ணிடுச்சுன்னா அந்த அவுட்லெட் வழியாக அந்த ஆவி இருக்குது பார்த்திங்களா, பெட்ரோல் ஆவி அனுச்சுல்ல, அந்த வேப்பர், அது என்ன பண்ணும், போக ஆரம்பிக்கும். எங்கன்னா என்ஜின் போகும். ஒன்ஸ் என்ஜினை ரீச் ஆகிடுச்சுன்னா அங்கே ஃபியூலாக கன்வெர்ட் ஆகிடும், எரிபொருளாக மாறிடும். ஆக எப்படி பார்த்தீங்கன்னாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இப்போ வர்ற கார்கள் பெட்ரோலை வேஸ்ட் ஆக்காமல் அந்த ஆவியை திரும்ப என்ஜினுக்கு வர வச்சு பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் அந்த சார்கோல் கேனிஸ்டருங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ யோசித்து செய்கிறாங்க பாருங்கள்.